Hi friends, welcome to Sam Ria channel. Cook with Komali season 6 பிரம்மாண்டமா ஆரம்பமாக போகுது. Cook with Komali season 6 May 6th 8 மணிக்கு ஆரம்பமாக போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு கோமாலிஸ் யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் 4 contestants நேமையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூ செட் ஆஃப் contestants நேமையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Cook with Komali season 6 ஓட ஜட்ஜஸ் ஷெஃப் தாமு, ஷெஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள், ஷெஃப் கௌஷிக் அவர்கள். குக் வித் கோமாளி சீசன் 6 ஓட கோமாலிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ், ஷரத், பிக் பாஸ் ஃபேம் அண்ட் சூப்பர் டான்சரான சுனிதா இருக்காங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி டாலி இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டான்சர். அடுத்து ராமர் இருக்காரு, குரேஷி இருக்காரு, பூவையார் இருக்காரு. ஸோ சாங்ஸுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. பூவையார் பார்த்தீங்கன்னா பாட்டில் மட்டும் கெத்து இல்லைங்க, கவுண்டர் கொடுக்கறதுலையும் மொக்க ஜோக்ஸ் அடிக்கிறதுலையும் சூப்பர் கெத்து. அடுத்து பிக் பாஸ் புகழ், சௌந்தர்யா இருக்காங்க. இவங்களை காட்டும் பொழுதே ப்ரமோலயே கிண்டல் பண்ணாங்க, ஒருவேளை குக்கா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அதுக்கு புகழ் கூட ஒருவேளை இவங்க குக் பண்ணி கொடுத்தாலும் நம்மளால சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. அந்த லெவலுக்கு சௌந்தர்யா சமைப்பாங்க. சோ இந்த ப்ரோக்ராம்ல அவங்க கோமாளியா வராங்க. அடுத்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டா புகழ் ஷார்ஜன் இருக்காரு. ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி மிக்சட் கலவையில ஏகப்பட்ட கோமாளிஸ் இருக்காங்க. சோ இப்போ கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு பாத்துருவோமா? ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச 4 கண்டஸ்டன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்க. இவங்க சொல்வதெல்லாம் உண்மை மூலமா பயங்கர ஃபேமஸ். இவங்களோட பேச்செல்லாம் எடுத்து ஏகப்பட்ட ரீல்ஸ் போட்டு இவங்களோட வாய்ஸும் நம்மளுக்கு பயங்கர ஃபெமிலியர். இவங்களோட சீரியஸ் சைட ரொம்ப நல்லாவே பார்த்திருக்கோம். இவங்களோட காமெடி சைட, காமெடி சென்ஸை இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம்னு நம்பலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் பிரியா ராமன் அவர்கள். அட இவங்களா? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, சூரிய வம்சம்ல சரத்குமாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரியல் லைஃப்ல ரஞ்சித் அவர்களின் மனைவி. இப்போ ஜீ தமிழ் சேனல்ஸ்ல சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட குக்கிங் ஸ்கில்ஸையும் இவங்க பேர் பண்ற கோமாளியோட இவங்களோட காமெடி சென்ஸையும் சேர்த்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். கண்டஸ்டன்ட் மதுமிதா அவர்கள். இவங்க பிக் பாஸ்ல வந்திருக்காங்க. இவங்க பண்ண காரியத்தை நம்மளால மறக்கவே முடியாது. ராத்திரியோட ராத்திரியா பிக் பாஸ்ல இருந்து கை அறுத்துக்கிட்டு வெளியே வந்தவங்க, உள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம பிக் பாஸை விட்டு வெளியே ஓடி வந்தவங்க மதுமிதா. சோ இந்த ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல சந்தானமோட பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல இவங்கள ஜாங்கிரி அப்படின்னு ஆசையா சந்தானம் கூட கூப்பிடுவாரு. அடுத்த கண்டஸ்டன்ட்டும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். பிக் பாஸ் 1ல பிக் பாஸே ஆடி போற மாதிரியான சில கேள்விகள் கேட்ட கஞ்சா கருப்பு அவர்களை மறக்க முடியுமா? ஐயா நாமினேஷன்னா என்னங்க ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த கேள்விதாங்க இன்னைக்கு வரைக்கும் இவரை நம்ம மனசுல தான் நிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் பல படங்கள் கேரக்டர் ரோல்லையும் காமெடி ரோல்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. அடுத்த வர கண்டஸ்டன்ட் சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து தான் வராரு. இவர் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், விவசாயி. இவர் பேர் நந்தா. இவர் தமிழ் நேட்டிவ் ஃபார்மர்ன்ற சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தோட்டங்கள்ல அவரே விளைவிச்ச காயெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பறிச்சு சாப்பிட்டு காட்டுவாரு. இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேல அதிகமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் ஷபானா ஷாஜஹான். இவங்களும் ஜீ தமிழ் சேனல் சீரியல்ஸ்ல நடிச்சிட்டு இருந்தவங்க தான். இவங்க மும்பை மகாராஷ்டிரால பிறந்து இப்போ தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. இவங்களோட குக்கிங் ஸ்கில்ஸ், காமெடி ஸ்கில்ஸ் எல்லாம் இனிமேதான் நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத சூப்பரான அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் தான். அது ராஜு பாய் அவர்கள் தான். பிக் பாஸ்ல இவரோட காமெடி சென்ஸை பார்த்திருக்கோம். பிரியங்கா அண்ட் ராஜு பாயோட அலப்பறைகளை நம்ம பிக் பாஸ்ல நிறையவே பார்த்திருக்கோம். இங்க ராஜு பாய் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களோட பேர் பண்ணணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். இவர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சூப்பரா இருக்க போதுப்பா இந்த சீசன் அப்படின்னு தான் தோணுது. அடுத்த கண்டஸ்டன்ட் காஷ்மீர்ல இருந்து இறக்கிருக்காங்க. இவர் அமரன் படத்துல நடிச்சிருக்காரு. பேரு உமேர் லத்து. ஃபர்ஸ்ட் காஷ்மீரி இன் கோலிவுட் அப்படின்னு தான் இவர் பேஜ்லயே போட்டிருக்காரு. இவரோட தமிழ் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல இவர் தமிழுக்கான தனி ரசிகர்களே வருவாங்கன்னு நம்பலாம். அடுத்த கண்டஸ்டன்ட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். சௌந்தர்யா இவங்களோட சிஸ்டர் வர்ஷினியோட சேர்ந்து ஒரு சேனல் நடத்திட்டு வராங்க. இவங்களோட என்ட்ரி நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ப்ரோக்ராம்ல 2 சௌந்தர்யா இருக்காங்க, குக்கா ஒரு சௌந்தர்யா இருக்காங்க, கோமாலியா ஒரு சௌந்தர்யா இருக்காங்க. இந்த 2 சௌந்தர்யாவும் பேர் பண்ண வச்சா எப்படி இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். வரப்போற ஃப்ரேம்ல ஆல் கோமாலிஸ் இன் ஒன் பிளேஸ் இருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கண்டஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு May 6 தெரிஞ்சிடும். பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.